இருக்கணும்ன்றத தேவன் திட்டமிடலையாம், உங்க கையில கொடுத்துருக்காரு. நீங்க கேளுங்களேன், நீங்க எவ்வளவு நான் அறுப்பேன்னு கேளுங்களேன், சத்தமா கேளுங்க. நீ எவ்வளவு விதைக்கிறீ அவ்வளவு நீ அறுப்ப மகளேன்ட்டு. எவ்வளவு பெரிய தேவன்! உன் பணத்தை நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக போறன்றத அவர் எழுதி வைக்காம நீயே எழுதிக்கடான்றாரு. நல்லா தட்டுங்க சார். அது என் கையில இருக்கு சார். அச்சா விட போறதே இல்ல. ஆமா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இவ்வளவுக்கு நீ அதிபதியா இருக்கணும். அவர் கையில இருந்துச்சுன்னா அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் சொல்றாரு அதை நீ எழுதிக்கிட்டார். இல்ல எவ்வளவு சார் நான் வந்து விதைக்கலாம், எவ்வளவு பணக்காரனோ அவ்வளவு விதைச்சுக்க. இல்ல உங்களுக்கு எது லிமிட் இருக்கா? லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். இட்ஸ் அப் டு யூ. the more fight the more reaping. சிறுக விதைக்கன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கு பெருக இருப்பான். முந்தின வசனம் வாசிங்களேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது. பாத்தீங்களா, ஒருத்தர் சொன்னாரு இது தான தர்மம் சார். நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் சார். சும்மா எடுத்து எங்கிட்ட ஒரு தலையை எடுத்து எங்கிட்ட ஒரு காலை எடுத்து நினைக்க மாட்டேன். அந்த வசனம் தான தர்மத்துக்கு தான் பேசப்பட்டதுன்னா நான் தான தர்மத்துக்கு தான் பேசுவேன். அதை போய் காணிக்க நினைக்க மாட்டேன். இந்த வசனம் தான தர்மத்தை பற்றி தான் எழுதப்பட்டது. நான் இல்லைன்னே சொல்லல. இப்போ உனக்கு காணிக்கைக்கு வேணுமா, நான் காணிக்கைக்கு பேசுவோம், நான் வேணான்னு சொல்லல. இல்ல உனக்கு வந்து தோசை வேணும்னா தோசை வாங்கிக்க, இட்லி வேணும்னா இட்லி வாங்கிக்க, புரோட்டா வேணும்னா புரோட்டா வாங்கிக்க. இப்ப தான தர்மத்துக்கு எழுதப்பட்டதுதான். ஆனா அது கூட பைபிள் அந்த அந்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய. புரியுதா உங்களுக்கு? அது ஊழியக்காரனை பத்தி பேசுறாரு. சரி விட்டுருவோம். இப்ப சார் விதைப்பு அறுப்பு என்பது காணிக்கையோடு சம்பந்தப்பட்டது என்று எங்கே வசனம் இருக்கிறது? நல்ல கேள்வி, வாசிப்போம். கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். எல்லாரும் சொல்லுங்களேன். உபதேசிக்கப்படுகிறவன். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அந்த வசனத்தோட போனா காணிக்கையோட முடிஞ்சிருக்கும். நீ ரொம்ப தெளிவா கேட்டவன. இப்ப காணிக்கை தாண்டி நீ வாங்குற எல்லா பொருள்களிலும் வாயை கொடுத்து வாங்கி கட்டாத. இந்த வசனம் 3 மேட்டரை சொல்லுது. யார் கொடுக்க வேண்டும்? நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்பர் 2. நம்பர் 3, எவ்வளவு கொடுக்க வேண்டும்? நம்பர் 1, யார் கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கப்படுகிறவன், புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறவன். உபதேசிக்கப்படுகிறவன் யார் கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கப்படுகிறவன். யாருக்கு கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கிறவனுக்கு. கையை தட்டு. நீங்க தட்ட மாட்டீங்க. சபையில் இருக்கவங்க பாஸ்டர் கொடுக்கணும்னு சொல்லல. சபையில இல்லாமலே இருக்கலாம், ஆனால் நீங்கள்